எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் ஸ்விங் ட்ரேடிங் ரொம்பவே சூப்பரா இருந்தது. மார்க்கெட்டு கீழ போனாலும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சில பங்குகள் நல்லா மேல போச்சு. அதுல ஒரு பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 21% நாளே நாள்ல மேல போச்சு. அதே மாரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வாரமும் இருக்குன்னு தோணுது. வாங்க நம்ம டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்த வாரமும் க்ரூட் ஆயில் ரிஸ்க் இப்பவும் இருக்கு. ஈரான், யுஎஸ் என்ன பண்றாங்க? அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த அளவுக்கு ஓப்பனா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆயிலோட பிரைஸும் டிசைட் ஆகும். ஸோ அதப்படி பார்த்தா ஃபியூயல் இன்ஃப்ளேஷன் நிறைய இருக்கு. ருப்பி அதனால தான் ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அது கார்ப்பரேட் மார்ஜின்ஸையும் வந்து இம்பேக்ட் பண்ணுதுங்கிறது தான் உண்மை. எஃப்ஐ செல்லிங் கடந்த ஒரு 2, 3 மாசமாவே ரொம்ப சிவியரா இருந்தது. அதுலயும் இப்போ உள்ள கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 67,000 கோடிக்கும் மேல வித்து தீர்த்திருக்காங்க. ஸோ இதே மாரி எஃப்ஐ தொடர்ந்து வெளியேறிட்டே இருந்தா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அடி வாங்கத்தான் செய்யும். அப்புறம் அடுத்த வாரம் ட்ரம்ப், அதாவது யுஎஸ் அண்ட் சைனா பிரசிடென்ட்ஸோட மீட் மே 14, 15ல இருக்கு. அது ஒரு சரியான பைனரி ஈவென்ட்ன்னு சொல்லலாம். அதில என்ன டிசைட் ஆக போகுது? என்ன மாரி திரும்ப டாரிஃப்லாம் வரப்போகுது? அத பத்திய ஒரு நியூஸ் வந்தாலே மார்க்கெட் கொஞ்சம் ஜிட்டர் ஆகும். அப்புறம் அடுத்த வாரம் மார்க்கெட் நிச்சயமா 23,800லேருந்து 24,400ங்கிற ரேஞ்சில கொஞ்சம் பேரிஷ் லீன்ல தான் இருக்கு. ஆயில் லோயர் ஆச்சுன்னா மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகும். போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண எல்லா பங்குமே சும்மா பட்டைய கிளப்பியிருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் டைம் டெக்னோபிளாஸ்ட்டும் கோல் இண்டியாவும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு எல்லா பங்குகளுமே மேலே போயிருந்தது. முக்கியமாக செம்ப்ரோ அல்லது செம் இண்டியா ப்ரோ மட்டுமே மொதல் 4 நாள்லேயே கிட்டத்தட்ட 21% டச் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருந்தது. வெள்ளிக்கிழமை 2 பங்குகள் மட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகி இருந்தாலும் மொத்தமா திங்கள்லேருந்து வியாழனுக்குள்ளேயே எல்லாமே மேலே போயிடுச்சு. அதில செம் இண்டியா 21%, ஆர்த்தி ஃபார்மா லேப் பார்த்தீங்கன்னா 10%, ஹிமாத்ரி 8%, ஜி ஷிப்பிங் 3%, பாலு ஃபோர்ஜ் 5%. அப்புறம் கோல் இண்டியாவும் டெக்னோபிளாஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் வீக்கா இருந்தது. அதுவுமே ஆரம்பத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டா மேலே போயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அது 2த்துக்கும் வந்து அந்த பாசிட்டிவ் பயஸ் இருக்கத்தான் செய்யுது. ஸோ செம் இண்டியா நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தேன். அது நடந்தது. 21% நானே எதிர்பார்க்கல. ஒரு 8லேருந்து 10%க்குள்ள மேல போகும்னு நெனச்சேன். ஆனா ஒரு 4 நாள்லே 21% சூப்பரா போச்சு. ஸோ இந்த பங்கு இன்னமும் மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 1000 தாண்டிடும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் என்னுடைய எதிர்பார்ப்பு. நம்ம ஸ்டாண்டர்ட் ட்ரேடிங் கொரியில ஒரு 5 பங்குகளும், அது மட்டும் இல்லாம மத்த என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ்ட் 2 பங்குகளும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் கொரியில ரிசல்ட் செட்டா ஒரு 22 பங்குகள் வந்தது. அதுலயும் வந்து ஒரு 5, 6 100லேருந்து 230% வரைக்கும் வால்யூம் ஸ்பைக் ஆயிருந்தது. ஆனா ஒரு சிலது ரொம்பவே நெகட்டிவ் பயஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் கேவிபி, லுபின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நெகட்டிவ் பயஸ். லுபின் இன்ஃபேக்ட் நல்ல ரிசல்ட் இருந்தது. ஆனாலும் மார்க்கெட் அது வந்து அடிச்சு துவச்சு வச்சுட்டாங்க. ஸோ இங்கேருந்து இது ரெக்கவர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர எதனால 5 ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ண போறோம்? எப்படி வந்து அது பாசிட்டிவ் பயஸ்ல இருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஒரு 48லேருந்து 50% வால்யூம் ஸ்பைக் இருந்தாலும், ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிரைகால். ஸோ இப்போ 622லேருந்து இதோட 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை 695 எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டச் பண்ணும். இது நிறைய வாட்டி ரெசிஸ்டன்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு கீழே போயிருக்கு. ஸோ இந்த வாட்டி இது வந்து பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். 2வதா ஜி ஷிப்பிங் தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. புது 52 வீக் ஹையும் டச் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து இப்போ 1588க்கு கிடைக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 30, 40 பாயிண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இது டச் பண்ணிரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, புது ஆல் டைம் ஹையை இது வந்து செட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அதனால வர பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஜி ஷிப்பிங், அப்புறம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 2த்துக்கும் வந்து நிறைய ஸ்பைக் நடந்துக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இது 2ம் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். மற்றபடி இது கொஞ்சம் சைக்கிளிக்கலான ஸ்டாக்கும் கூட. நம்ம ட்ரேடிங் கொரியில ஒரு 2, 3 மாசமா அடிக்கடி ஃபில்டர் ஆகி வர ஒரு சில ஸ்டாக்ல ஜீனா சிக்கோ. ஸோ இது அந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாக் பி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தோணுது. ஆனா இதோட டெட் ஈக்விட்டி ரொம்ப கம்மி. பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. ஆனா இதோட வால்யூம் இப்ப தான் வந்து பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட்டா
கொரியில ஃபில்டர் ஆகி வந்தாலும் டெக்னிக்கல் சார்ட் படி ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்ததுன்னா சூப்பரா பறக்க சான்ஸ் இருக்கு. போன வாரமே நான் இபிஎல் கவனிச்சேன். அதுக்கப்புறம் இந்த வாரமும் ஃபில்டர் ஆகி வரதுக்கு காரணம் அதோட வால்யூம். சூப்பரான வால்யூம். அது 12,00,000க்கும் கீழ தான் எப்போதும் இருக்கும். ஆவரேஜ் மந்த்லி வால்யூம். ஆனுவல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 8,00,000க்கும் கீழ. ஆனா கடந்த வெள்ளிக்கிழமை மட்டுமே 21,00,000க்கும் மேல போயிருந்தது. ஸோ அடுத்த வாரம் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கிற ஒரு சில நல்ல ஒரு சின்ன பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ல இபிஎல்லும் ஒண்ணு. ஸோ அடுத்த வாரம் தொடர்ந்து கவனிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ற பங்கு எஸ்பிஎஃப்சி ஃபினான்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, இபிஎஸ் பிரமாதமா இல்லைன்னாலும் ஆவரேஜா இருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் ஏன் வந்து நம்ம ரேடரில் வந்ததுன்னா 26,00,000 இருக்கிற வால்யூம் 82,00,000க்கும் மேலே இருந்தது. ஆர்எஸ்ஐ கிட்டத்தட்ட க்ளோசர் டு 70. அதனால் இங்கேருந்து 100 கிராஸ் பண்ணுச்சுன்னா இந்த பங்கு 105, 110ன்னு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன ப்ரைஸில் இருக்கிறதால வால்யூம் இன்னும் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங் இதில் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது 100 கிராஸ் பண்ணுங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியுது. 52 வீக் ஹைக்கு க்ளோஸராக அதே நேரத்தில் ரொம்பவே வால்யூமோட சூப்பராக இருக்கிற ஒரு சில பங்கு, ஆனால் ஆர்எஸ்ஐ 70க்கு மேலே இருக்கிறதால நம்ம ஃபில்டரில் வராமல் போன பங்கு பாலிகேப் இந்தியா. ஸோ கொஞ்ச நாளாகவே இதோட வால்யூம் ஸ்பைக் ரொம்பவே நல்லா இருந்தது. வீக்லி பிரேக் அவுட், டெய்லி பிரேக் அவுட்னு பிரமாதமாக போயிட்டு இருந்தது. அதோட முக்கியமாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் பை சிக்னலில் இப்போவும் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து மேலே போகுதுன்னா நிச்சயமாக வந்து ஒரு 10,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாலிகேபோட பிஸ்னஸும் நல்லா இருக்கு. கடந்த 2-3 குவார்ட்டராக அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் ரொம்பவே பிரமாதமாக வந்துட்டுருக்கு. அதனால் அடுத்த வாரம் இது நிச்சயமாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செம்ப்ரோ மாதிரி அதிகமாக நான் இந்த வாரம் எதிர்பார்க்குற பங்கு அதானி போர்ட்ஸ். அதானி போர்ட்ஸ், அதானி பவர் ரெண்டுமே கடந்த 2 வாரமாக சூப்பராக போயிட்டு இருந்தது. முக்கியமாக மே 4ஆம் தேதி அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது ரெண்டுமே பயங்கரமாக பிரேக் அவுட் ஆச்சு. இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் அதானி போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட் ரீசன். டெக்னிக்கல் சார்ட் படி பார்த்தா விசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பாயிண்ட். மார்க் மினர்வினி மாதிரி ட்ரேடர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண சார்ட் பேட்டர்ன் அது. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு அந்த ரிலேட்டடாக நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. கப் வித் ஹேண்டில் கூட சொல்லலாம். ஸோ அதுபடி பார்த்தா இந்த ஸ்டாக் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி 1800 கிராஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ப்ளஸ் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம பேச முடியாதுன்னாலும் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா கூட அதானி போர்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப லுக்ரேட்டிவான ஒரு பிஸ்னஸாக தோணுது. ஸோ டெக்னிக்கல் சார்ட் படி அதிகமாக நான் வந்து அடுத்த வாரத்துக்கு எதிர்பார்க்க ஒரு பங்கு அதானி போர்ட்ஸ். இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண 7 பங்குகளில் எந்த பங்கு சூப்பராக பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ரிவ்யூ பண்ண எந்த ஒரு பங்கும் பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கலி எனக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷரும் கிடையாது, வியூவும் கிடையாது. ஸோ ஒரு சில பங்குகள் பொலிட்டிக்கல் வியூவில் மாட்டிக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி எந்தவித அபிப்பிராயமும் கிடையாது. ஸோ என்னோட வியூ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் டைரக்ஷன், மேக்ரோஸ் அதுபடி என்ன அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவுசெய்து பொலிட்டிக்கல் வியூவோட எதுவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மற்றபடி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.